அனைவருக்கும் வணக்கம். தலையெழுத்தை மாற்றும் சித்ரா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு. இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி பற்றி தான் பார்க்க போகிறோம். நில காலங்களை எல்லாம் விழா காலமாக கொண்டாடியவர்கள் தான் தமிழர்கள். இப்போ மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம விசேஷமாக கொண்டாடினாலும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. புதிய தமிழ் வருடம் பிறந்து சித்திரை மாதம் முதலில் வரும் பௌர்ணமி திதியைத்தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குத்தான் சூரியன் மறையக்கூடியதும் சந்திரன் உதயமாகுவதும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் என்பது கூடுதல் சிறப்பு. சொல்லப்போனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டுத மகிரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் நடவாவி என்கிற கிணற்றுக்குள் எழுந்தருள்வார். இந்த விழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இத்தனை சிறப்புகள் மிகுந்த இந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்றுதான் சித்திரகுப்த வழிபாடு. இந்த வழிபாடு என்னைக்கு நாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இவன் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு நாம் சொல்கிறோம். அப்போ இந்த 2025 வருடம் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பார்த்தோம்னா மே 12 திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் மே 11 இரவு 8:48 முதல் மே 12 இரவு 10:44 வரை. இதனால் திங்கட்கிழமை பகல் வேளையில் இருந்து இரவு வரைக்கும் பௌர்ணமி திதி தான். இப்போ காலையில் 7:30 to 9 ராகு காலம், 10:30 to 12 யமகண்டம். இந்த நேரத்தை விட்டு மற்ற எல்லா நேரங்களிலும் சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாட்டை செய்யலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு செய்வாங்க. உதாரணத்துக்கு சித்திரகுப்தர் இருக்கார்ல, அவர் அவதரித்த அந்த நாளில் தான் வழிபாடு செய்கிறதா வழக்கமாக வைத்திருப்பாங்க. ஒருவர் வாழ்வில் விதியை மாற்ற சித்திரகுப்தரை எப்படி வழிபட வேண்டும்? இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடு செய்தால் நாம் செய்த பாவங்கள் குறையுமான்னு கேட்டால் குறையாது. ஆனால் இந்த நாளில் வழிபாடு செய்தால் இனிவரும் காலங்களில் புண்ணியங்கள் அதிகமாகி அதன் மூலம் பாவங்கள் குறையும். அதனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புது நோட்டும் பேனாவும் வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சித்திரகுப்தர் யாருன்னு ஒன்று பார்ப்போம். துவாபர யுகத்தில் உலகத்தில் வாழும் அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளை தனி ஒரு ஆளாக கவனித்து வந்தவர் யமதர்மராஜா. துவாபரக யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தது. கலியுகத்தில் அதர்மங்கள் அதிகரித்தன. பாவங்கள் செய்வோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது. அதனால் யமதர்மராஜா தனி ஆளாக பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்க முடியவில்லை. அப்போது அவர் சிவபெருமானிடம் கலியுகத்தில் பாவம் பெருகிவிட்டதால் தனக்கு ஒரு உதவியாளர் தேவை என்று கேட்டார். அதற்கு தக்க நேரத்தில் உபாயம் செய்வதாக கூறினார். யமன் சென்ற பிறகு இது தொடர்பாக பேச பார்வதி தேவியிடம் சென்றார் சிவபெருமான். அங்கே ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தார் பார்வதி தேவி. அந்த உருவம் தன் கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் ஒரு எழுத்தாணியும் வைத்திருந்தது. இதை பார்த்த சிவபெருமான் அந்த சித்திரத்திற்கு உடனே உயிர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு எல்லோர் உடல் மனம் உணர்வுகளையும் உள்ளத்தில் எண்ணும் எண்ணங்கள் அதன் கர்ம ரகசியத்தை அறியும் மாபெரும் சக்தியையும் கொடுத்து யமதர்மராஜனுக்கு உதவியாக இருக்கும்படி பணித்தார். அன்று முதல் உலகங்களில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் பாவ புண்ணிய காரிய கணக்கு பணிகளை செய்ய தொடங்கினார். அப்போது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதாவது கலியுகத்தில் பலர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அறியாமலும் தெரியாமலும் செய்த தவறுக்கு கூட நரக தண்டனை என எழுதும் கணக்கால் யமன் கொடுத்துள்ளார். அதனால் நல்லவர்களுக்கு கூட தண்டனை கொடுக்கிறோமோ என்ற குற்ற உணர்வு இருந்தது. இதனால் சித்திரகுப்தர் சிவபெருமானிடம் மக்கள் அறியாமல் செய்த பாவங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினார். உடனே ஈசனும் சித்ரா பௌர்ணமி அன்று உன்னை வழிபடுவோருக்கு நீயே அவருடைய விதியை மாற்றி எழுதலாம் என்ற அதிகாரத்தை வரமாக தந்தார். அதே சமயம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து மட்டுமே விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் நிபந்தனையுடன் அந்த வரத்தை சிவபெருமான் சித்திரகுப்தருக்கு அருளினார். பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவத்திற்கு கருட புராணத்தின்படி
நரகலோகத்தில் கொடும் தண்டனைகள் அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கருட புராணத்தின்படி ஒருவர் செய்யும் அனைத்து பாவங்களும் வாழும் காலங்களில் பூமியில் சனி பகவானாலும் வாழ்ந்து முடிந்த பிறகு நரகலோகத்தில் யம தர்மனாலும் தண்டனைகள் முறையே வழங்கப்படுகின்றன. யமனுக்கும் சனிக்கும் என்னைக்கும் மன்னிக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் சித்திரகுப்தருக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் சித்திரகுப்தரை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. விதியை மாற்றும் சித்திரகுப்தர் வழிபாடு. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவர் அந்த ஊரில் வாழும் அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்து வந்தார். மிகவும் புண்ணியவதியான அந்த தாய்க்கு ஒரு மகன் இருந்தார். அவன் மிகப்பெரிய பாவி. அதனால் அவனை நினைத்து வருந்திய அந்த தாய் தனது கடைசி காலம் நெருங்குவதை உணர்ந்து சித்திரகுப்தரை வணங்கி, தான் இறந்தாலும் தனது மகனை இந்த பாவத்தில் இருந்து காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று தினமும் பூஜை செய்து வந்தார். இந்த நிலையில் ஒரு நாள் அந்த தாய் காலமானார். அப்பொழுது அந்த தாயின் வேண்டுதலை ஏற்று சித்திரகுப்தர் அந்த பாவியை காக்க வயதான கோலத்தில் பூமிக்கு வந்தார். தனது பக்திக்காக அந்த பாவியிடம் சென்று தாகமாக இருப்பதாக கூறி குடிக்க தண்ணீர் கேட்டார். ஆனால் பாவியோ முதியோர் கோலத்தில் இருக்கும் சித்திரகுப்தரை வசைப்பாடினார். ஆனாலும் சித்திரகுப்தர் விடவில்லை. எப்படியாவது இவனை ஒரு புண்ணியமாவது செய்ய வைக்க வேண்டும் என்று எண்ணி மீண்டும் பேச்சு கொடுக்க தொடங்கினார். நான் வெளியூரில் இருந்து வருவதாகவும் வறண்டு கிடக்கும் இந்த ஊரில் வயதான எனக்கே குடிக்க தண்ணீர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அதனால் தயவு செய்து ஊர் நடுவே ஒரு குளம் வெட்டினால் உனக்கு புண்ணியமாக போகும் என்றார். முதலில் மறுத்த அந்த பாவி வயதானவர் மிகவும் கெஞ்சி கேட்டதால் 1 மாதம் கடினமாக உழைத்து குளத்தை வெட்டினான். ஆனால் அவன் செய்த பாவத்தால் குளத்தை வெட்டி முடித்தவுடன் இறந்து போனான். இறந்தவன் யம தூதர்களால் யமலோகம் அழைத்து வரப்பட்டார். அங்கே சித்திரகுப்தரை அடையாளம் கண்டு பேச முற்பட்ட போது அவனை பேச விடாமல் தடுத்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கூறினார். இங்கு இன்னும் சற்று நேரத்தில் யம தர்மராஜா இங்கு வருவார். அவர் வந்ததும் உன்னிடம் முதலில் நரகம் செல்கிறாயா சொர்க்கம் செல்கிறாயா என்று கேட்பார். நீ உடனே சொர்க்கம் செல்கிறேன் என்று சொல் என கூறினார். யமன் வந்ததும் அனைவரிடம் கேட்பது போல் இவனிடமும் கேட்டார். இவனும் சித்திரகுப்தர் சொன்னது போல சொர்க்கம் செல்கிறேன் என்றார். உடனே யமன் சித்திரகுப்தரிடம் இவன் செய்த புண்ணிய காரியங்கள் என்ன என்று கேட்டார். அதற்கு சித்திரகுப்தர், இவன் பெரிய பாவி தர்மராஜா. இவன் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் இவன் கடைசி காலத்தில் ஊரின் நடுவே ஒரு குளம் வெட்டியதுதான். அதன்படி 3 நாட்கள் சொர்க்கவாசியாக இருக்கலாம் என்றும் கூறினார். உடனே யமதூதர்கள் சொர்க்கம் அழைத்து சென்றனர். அதே சமயம் பூலோகத்தில் பெருத்த மழை பெய்தது. அவன் வெட்டிய குளமும் நிரம்பியது. ஊரே அந்த குளத்தால் பயன் பெற்றது. அனைத்து ஜீவராசிகளும் தண்ணீர் குடித்தது. ஒவ்வொரு ஜீவராசியும் அந்த குளத்தில் தண்ணீர் குடிக்க குடிக்க அந்த பாவியின் புண்ணிய கணக்கு ஏறிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் அவன் வெட்டிய ஒரு குளத்தால் அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, சித்ரா பௌர்ணமி என்று தனக்காக தனது தாயார் சித்திரகுப்தரை வேண்டி வணங்கியது அப்பொழுதுதான் புரிந்தது. இதனால் தான் அனைவரும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரை வழிபடுகிறார்கள். மேலும் புது கணக்கு தொடங்குவதாக பூஜை அறையில் புதிய நோட்டு புத்தகமும் பேனாவும் வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதோடு மனோகாரகன் நம்ம மனசை அலைபாயிறது, கெட்ட எண்ணத்துக்கு போகிறது, கெட்ட விஷயங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் உள்ள மனக்குழப்பம், சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான். அந்த சந்திர பகவானுக்கு உகந்த உரிய நாளான சந்திரா பௌர்ணமி அன்னைக்கு வணங்கும்போது நம்ம மனசை நல்வழிப்படுத்துவதற்காகவும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவதற்காகவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்காகவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானை நாம் வழிபடுவது மிக சிறந்தது. பூரண பௌர்ணமி வந்த பிறகு குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து சந்திர பகவானை வணங்குவது நல்லது. அதேபோல் இந்த திங்கட்கிழமை சோமவாரம், இது சிவனுக்கு உரியது. அதனால் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சந்திர பகவானுக்கு எப்படி
அருள் செய்தீர்களோ அதே போல இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்களுக்கும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீபம் ஏற்றி எங்கள் குடும்பத்தில் யாரும் எந்த விதமான கெட்ட வழிக்கும் செல்லக்கூடாது, நல்ல மனநிலை கிடைக்கணும்னு சொல்லி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு வாங்க. இதுதான் இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறை. அதேபோல் சித்திரை பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாட்டை தவறவிடக்கூடாது. பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை மனதார வழிபட்டு வந்தால் மகத்தான பலனை அடையலாம். வீட்டில் இருந்த தரித்திரிய நிலையிலிருந்து விடுபடலாம். அதே போல சித்திரை பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான நாளாகும். அந்த நாளை வாழ்க்கையில் தவறவிடாது வழிபாடு செய்வது கோடி நன்மைகளை அள்ளித்தரும் அற்புத நாளாகும். அது மட்டுமல்ல, நம் தலைமுறையையே அந்த ஒரு வழிபாடு காவலாக காக்கும். இந்த வீடியோவில் இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை யாரை வழிபடணும், எப்போ வழிபடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குலதெய்வ வழிபாட்டையும் தவற விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.